கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வந்து தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு, அப்புறம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் இந்த பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி இந்த பகுதியிலலாம் 7 சென்டிமீட்டர் மழையும், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு இந்த பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. அதே போல் திண்டுக்கல், அப்புறம் வந்து கொடவாசல் இந்த பகுதியிலலாம் வந்து மழை இருந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் இந்த பகுதியிலலாம் மழை இருந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கலாம். ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இப்படி தான் இருக்கலாம். பலத்த மழை, இடைவிடாத மழை இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. புயலோ மிகப்பெரிய புயலுக்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் நமக்கு தென்படலை. நமக்கு வந்து நவம்பர் 20ஆம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு வருதுன்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு தீவிரமான நிகழ்வுகளும் நம் தமிழகத்துக்கு நெருக்கமாக வருவது போல வானிலை படங்கள் காட்டலை. அதனால் பயப்பட தேவையில்ல. நமக்கு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன இடிமலை இப்படி தான் இருக்கும். வரும், பெய்யும், ஒரு 5 சென்டிமீட்டர் பெய்யலாம், சில இடங்களில் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இப்படி தான் வானிலை இருக்க போகுது. இப்போ குறிப்பாக நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்த நாட்களில் கொடுத்துருக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கையில் இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இன்னைக்கு 6ஆம் தேதி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் கனமழை வந்து இன்றைக்கி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கையில் இன்றைக்கி வந்து கனமழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 7ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நவம்பர் 7ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக நவம்பர் 8ஆம் தேதி தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்கள்லையும் நவம்பர் 8ஆம் தேதி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி. அதனால் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை எங்கே இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான் இருந்திருக்கு. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இருந்திருக்கு 37.4 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. அதே போல் குறைந்தபட்ச வெப்பநிலைங்கிறது கரூர், தருமபுரி, கொடைக்கானல் இந்த பகுதியிலலாம் இருந்திருக்கு. நமக்கு வந்து அதிகபட்ச மழை வந்து திருப்புவனத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் இருந்திருக்கு. குறிப்பாக நம்மளுடைய சேலம் உள்ளிட்ட அந்த பகுதிகள் எல்லா பகுதியிலையும் மழை இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய தென் மாவட்டத்திலையும் மதுரை உட்பட, சிவகங்கை உட்பட இந்த பகுதியிலலாம் மழை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வடகிழக்கு பருவமழை 2025 தமிழ்நாடு மற்றும் புதுகையில் நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 22 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு பெய்திருக்கிறது 24 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 10% கூடுதலாக மழை வந்து வடகிழக்கு பருவமழை கூடுதலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட சில மாவட்டங்களில் மைனஸில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மழை குறைஞ்சி போச்சு. -7% மழை வந்து குறைவாக தான் பதிவாயிருக்கு தூத்துக்குடியில். அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் -28% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. அதே போல் தேனி மாவட்டத்திலையும் -2% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. அதே போல் அடுத்து வந்து நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் -25% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. அதே போல் ரொம்ப ரொம்ப கம்மியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையே இல்லை. நாகப்பட்டினத்தில் -35% மழை குறைவு. நாகப்பட்டினத்தில் மழையே இல்லை. அதே போல் மயிலாடுதுறையில் -14% மழை குறைவு. மயிலாடுதுறையிலையும் மழை இல்லை. அதே போல் மதுரையிலையும் மழை இல்லை, -4% மழை குறைவு. கிருஷ்ணகிரியில் -4% மழை குறைவு. இயல்பை விட மழை ரொம்ப குறைவாக தான் பதிவாயிருக்கு இந்த பகுதியிலலாம். கிருஷ்ணகிரியில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, இருந்தாலும் -4 இருக்குது.
அதெல்லாம் பூர்த்தி செய்யப்படும். அடுத்து கரூர் மாவட்டத்தில் -15% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. காரைக்காலில் -20%, காரைக்கால்லையும் மழையே இல்லை, -20% காரைக்கால்லையுமே மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. கன்னியாகுமரியிலையும் -2% மழை குறைவாக பதிவாயிருக்கு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் -21% மழை குறைவு. அதே போல் கோயம்புத்தூர்லேயும் -1% மழை குறைவு ஆரம்பிச்சிருச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் -20% மழை குறைவு. அரியலூர் மாவட்டத்தில் -8% மழை குறைவு. இந்த குறைவாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால் வானிலை சார்ந்த செய்திகளுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்கள். குறிப்பாக நவம்பர் 6ஆம் தேதி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது 10 சென்டிமீட்டரு. நாளைக்கு நவம்பர் 7ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது 10 சென்டிமீட்டரு. அதே போல் 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வானிலை செய்தி. தொடர்ந்து அடுத்த வீடியோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை தெளிவாக சந்திக்கிறேன். இது சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த வானிலை தெளிவான அறிக்கை. நன்றி.